இன்றைக்கி வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 2 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஆகாஷ் ஒரு வேலையை 3 நாட்களிலும் ராதா 6 நாட்களிலும் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டாங்க. சரி, இதுக்கு வந்து 2 மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட் மெத்தடுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடு இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா 2 பேருக்கும் தனித்தனியாக ஒர்க் கொடுத்துட்டு அப்புறம் 2 பேருக்கும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. எப்படி செய்யலாம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆகாஷ் 3 நாள், ராதா 6 நாள். இப்போ 2 பேருக்கு சேர்ந்து எவ்வளோ நாள் செய்கிறாங்கன்னு கேட்டுருங்க. ரைட்டா? இப்போ இது எப்படி செய்யலாம்னா அந்த 2 பெருக்கிங்க. 3 × 6. திரும்ப 2 பேருக்கு சேர்ந்து செய்ததுனால கூட்டி போட்டுருங்க. 6 + 3 9. ரைட்டா? அப்போ 3 3 3 9, 3 3 3 6. ரைட். அடுத்த மெத்தட் பாருங்கள். மெத்தட் 2. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது நம்ம கண்டிப்பாக இது தெரிஞ்சால் தான் அடுத்த பெரிய சம்லாம் செய்ய முடியும். ஓகே, இப்போது ஆகாஷ் வந்து எத்தனை நாள் செய்தாப்பில் 3 நாள், ராதா வந்து எத்தனை நாள் செய்தாங்க 6 நாள். ஓகேவா? இப்போது இந்த 2க்கும் எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் எவ்வளோ? 3க்கும் 6க்கும் எல்சிஎம் வந்து 6 தான். ஓகேவா? சரி, ரைட்டு. அப்போது 2 × 3 6. ஓகேவா? அந்த 2 × 3 6. ஓகே, அப்போது 1 × 6 6. ஓகேவா? இதுதான் என்னதுன்னா எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சினா திறன். அதாவது ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை மடங்கு எத்தனை யூனிட் வேலை செய்தாங்க அப்படிங்கிறது தான் எஃபிஷியன்சி. ரைட்? ஓகேவா? சரி, ரைட்டு. என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து டோட்டல் ஒர்க். ஃபார்முலா என்னதுன்னா எஃபிஷியன்சி × டே = டோட்டல் ஒர்க். ஓகே, இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரைட்? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2 பேருக்கும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்கன்ட்டு. இப்போது டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 6. இந்த வேலையை இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. அப்போது 2 + 1 3. ஓகேவா? 2 பேருக்கும் சேர்ந்து செய்ததுனால 2 + 1 3. அடித்தா கேன்சல் பண்ணால் 2. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 24 நாள் செய்தாப்பில், ஏ பியும் 6 நாள் செய்தாங்க. அப்போ பி மட்டும் எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஏ வந்து 24, ஏ + பி 6 நாள். இப்போ பி மட்டும் எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா இதுக்கு மெத்தட் 1 பாருங்கள். ஷார்ட் மெத்தடு எப்படி செய்யணும்னா அதேமாதிரி இதை 2த்தையும் பெருக்கிடுங்க. என்ன கொடுத்துருக்கோ அதை பெருக்கிடுங்க. 24 × 6. இப்போ பி மட்டும் தனியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்னா அப்போ அதை 2த்தையும் கழித்து போட்டுருங்க. அப்போ 24 - 6 எவ்வளோ ஆகும்? 18. ரைட்டா? இப்போ 1 6 6, 3 6 18, 3 3 8 3 24. ஸோ ஆன்சர் பி. மெத்தட் 2 பாருங்கள். இந்த மெத்தட் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஓகேவா? சரி, ஏ வந்து எத்தனை நாள் செய்தாங்க? 24 நாள். ஓகே, அப்போ ஏ + பி எத்தனை நாள் செய்தாங்க? 6 நாள். ஓகேவா? சரி, இப்போ இந்த 2க்கு எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் 24 எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அப்போது 1 × 24 24, 4 × 6, இந்த 4 × 6 24. ஸோ இதுதான் எஃபிஷியன்சி. ஏவோட எஃபிஷியன்சி 1, ஏ + பியோட எஃபிஷியன்சி திறன் வந்து 4. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் தனியாக வேலை செய்து கேட்டிருக்காங்க. ஸோ பி மட்டும் தனியாக வேலை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஏ + பியில் இந்த ஏவை கழிச்சாச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? பி கிடச்சிருமா? ஓகேவா? ஏ + பியில் ஏவை கழிச்சாச்சுன்னா பி கிடச்சிரும். ஓகேவா? சரி, அப்போது ஏ + பி வந்து எவ்வளவு? 4 - ஏ வந்து எவ்வளவு? 1. அதுதான் பி. அப்போ பியோட திறன் வந்து எவ்வளவு? 4 - 1 3. ஓகேவா? இப்போ பி மட்டும் தனியாக எத்தனை நாள் செய்யணும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. என்ன பண்ணுவோம்? டோட்டல் ஒர்க்கு வந்து 24, மொத்த ஒர்க்கு 24. அதை யார் செய்தால்? பி. ஸோ பி வந்து என்னது? 3. 3 3 8 3 24. ஸோ ஆப்ஷன் பி. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஏ + பி 12 நாளில் செய்தாங்க. ஏ + பி 12 நாளில், பி + சி 15 நாளில். ஓகேவா? அப்போ சி + ஏ 20 நாளில் செய்தாங்க. ரைட்? ஓகே, இப்போது இவங்க எல்லோரும் சேர்ந்து எத்தனை நாளாக செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ + பி + சி எத்தனை நாளாக செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. இதுக்கு எல்சிஎம் பாருங்கள். 60 எடுத்துக்கலாம். 12 15 20க்கு எல்சிஎம் வந்து 60. ஓகேவா? சரி, அப்போ 12 × 5 60, 15 × 4 60, 20 × 3 60. ரைட்? ஓகேவா? அப்போ எஃபிஷியன்சி வந்து ஏ + பிக்கு 5, பி + சிக்கு 4, சி + ஏக்கு 3. ரைட்? ஓகே, அப்போது நம்ம எஃபிஷியன்சி ஏ + பி + சி = எவ்வளவு? 5 4 9, 9 + 3 12. ஓகேவா? இது வந்து எல்லாமே ஏ 2 முறை வந்திருக்கு, பி 2 முறை வந்திருக்கு, சி 2 முறை வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால்
2 போட்டுக்கணும். 2 a + b + cயோட திறன் தான் எவ்வளவு? இந்த 12. ஓகேவா? அப்போது a + b +ஓட திறன் எவ்வளோ வரும்? a + b + c 12 இந்த சைடு வரும்போது 12 / 2 ஆயிரும். அப்போ 6. அப்போ a + b + c 3ஓட திறன் வந்து என்னது? 6. என்ன கேட்டிருக்காங்க? 3க்கும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ டோட்டல் ஒர்க் வந்து என்னது? நமக்கு இந்த எல்சிஎம் தான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ அப்போது 60 / எத்தனை நாள் செய்வாங்க? திறன் எத்தனை? 6. இப்போ / 6 அடித்தா 10. அப்போ a + b + c 3க்கும் சேர்ந்து செஞ்சால் 10 நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க. ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 12 நாளில் ஒரு வேலையை செய்வார். ரைட், ஓகே. ஏ 12 நாளில் ஒரு வேலையை செய்வார். ரைட். பி வந்து 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. அதாவது பி வந்து 60% ஏவோட அதிகமாக வேலை செய்வாப்பில், வேகமாக. ஓகேவா? ஸோ பிக்கு வந்து 160 போட்டிருக்காங்க. ஏன்னா 60% அதிகனால 120. ஏ வந்து 100. ரைட், ஓகேவா? சரி, இதை கேன்சல் பண்ண வரும். 5 × 10 8 × 16. ஓகேவா? அப்போது பியோட எஃபிஷியன்சி 8, ஏவோட எஃபிஷியன்சி 5. ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு மெனி டேஸ் பி அலோன் டேக். பி மட்டும் எத்தனை நாளில் தனியாக வேலை செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். மென் இன்ட்டு, அதாவது எஃபிஷியன்சி இன்ட்டு டே ஈக்குவல் டு எஃபிஷியன்சி 2 × day 2. ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்? ஏவோட எஃபிஷியன்சி 5. ரைட். எத்தனை நாள் செய்வாங்க? 12 நாளில், அது டே 1 ஈக்குவல் டு பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 8 இன்ட்டு அவங்க எத்தனை நாள் செய்வாங்க அதான் கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போது எத்தனை ஆகும்? 7 நாள் 8, 3 நாள் 12. ரைட்டா? அப்போ 15 = day 2. 2 × 2 day 2. ஓகேவா? சரி, ரைட். அப்போ day 2 வந்து எவ்வளோ ஆகும்? 15 / இந்த 2 15 இது ஈக்குவல் டு இருந்துச்சு இருக்கும்போது டிவைடில் வந்துடும். அப்போ அடித்து என்ன ஆகும்? 15 / 2 7.5. அப்போ பி மட்டும் தனியாக 7.5 நாளில் செய்வார். இந்த கொஷின் பாருங்க. ஏ வந்து 35 நாளில் ஒரு வேலையை செய்வார். ரைட், ஓகே. ஏ வந்து 35 நாளில் செய்வார். பி வந்து 40% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. அது ஏ பி. பி வந்து 40% ஏவோட சீக்கிரம் வேலை செய்தாருன்னு அர்த்தம். அப்போது இது 40 அதிகம்னால 140 போட்டுக்கிறோம். ஏ 100. ஓகேவா? அடித்த என்ன வரும்? 5 × 10 7 × 14. ஸோ இதுதான் ஏபியோட எஃபிஷியன்சி, திறன். ரைட், ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் E1 × day 1 = E2 × day 2. ரைட். என்ன சொல்லியிருக்காங்க? ஏ வந்து 35 நாளில் செய்வார். இப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? 5 என்று எத்தனை நாளில் செய்வார்? 35 நாட்களில் செய்வார். ரைட், ஈக்குவல் டு பியோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? 7 இன்ட்டு அவங்க எத்தனை நாளில் செய்வார்னு கேட்டிருக்காங்க. அதான் நமக்கு செய்யுதுங்க. ஓகே. ஓ 7 7 ஐ 7 35. அப்போ day 2 வந்து எவ்வளவு? 5 × 5 25. அப்போ பி வந்து 25 நாளில் தனியாக செய்து முடிப்பார். ஓகே. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 48 நாளில் செய்தார். ஓகேவா? ஏ வந்து 48 நாள். ஏ + பி வந்து எத்தனை நாள்? 16 நாள். பி மட்டும் எத்தனை நாளில் கேட்போம் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த மாதிரி கொஷின் கேட்டால் எப்படி செய்யலாம்? ஈஸியாக 48 இன்ட்டு இந்த 16 பெருக்கிங்க டிவைடு பை 48 இன்ட்டு 16 டிவைடட் பை 48. இந்த 16 கழிச்சிருங்க. எவ்வளோ ஆகும்? 48 16 போனால் 2 3 32. ரைட், ஓகேவா? ஒரு 16 16 ஈரு 16 32 1 2 24 2 48. ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட், ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் இது முந்தின கொஷின் மாதிரி தான். இதை நீங்கள் ஹோம்ஒர்க் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஓகே. இந்த கொஷின் பாருங்க. பி வந்து ஒரு வேலையின் பாதி பகுதியை 6 நாள் செய்வார். பி வந்து ஒரு வேலையின் பாதி பகுதியை 6 நாளில் செய்வார். ரைட்டா? சரி. அடுத்து வந்து Q வந்து ஒரு வேலையின் 2/3 பகுதியை 4 நாளில் செய்வார். ஓகேவா? சரி, ரைட்டு. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முக்கால்வாசி வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டுருங்க. ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும்? முழு வேலையை மாற்றுங்க. பி ஹாஃப் வேலையை 6 நாளில் செய்வார்னா இந்த 2 ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போயிருங்க, மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ பி வந்து
பியோட ஒரு நாள் வேலை வந்து எவ்வளவு? 2 × 6 12. ரைட். இப்போ க்யூ அதேமாரி இந்த ஈக்குவல் டு அடிச்சுக்கணும். 1 2 2 4. ரைட்டா? அப்போ க்யூவோட 1/3 வேலை வந்து 2 நாளில் முடியும். ரைட்டா? அப்போ க்யூவோட ஒரு நாள் வேலை வந்து எத்தனை நாள்? இந்த 3 அந்த சைடு கொண்டு வந்தோம், ஈக்குவல் டு அந்த சைடு 3 கண்டா 3 × 2 6. ஓகேவா? அப்போ பியோட ஒரு நாள் வேலை 12, க்யூவோட ஒரு நாள் வேலை 6. ரைட். இப்போ உங்கள் ரெண்டும் சேர்ந்து செய்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சேர்ந்து செஞ்சால் நம்ம எப்படி சொல்லணும்? பி ப்ளஸ் க்யூ எப்படி செய்யலாம்? இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 12 × 6 ரெண்டும் சேர்ந்து செஞ்சனால கூட்டி போட்டுருங்க. 12 + 6 கீழே வந்து 18 போடணும். ஓகேவா? 1 6 6 3 6 18 1 3 3 4 3 12 ரெண்டு பக்கம் சேர்ந்து 4 நாளில் செய்வாங்க. ஆப்ஷனில் 4 இருக்குது, ஆனால் 4 போட்டால் தப்பு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அதில் 3/4 வேலை தான், 3/4 வேலை தான். அப்போது என்ன எப்படி செய்யணும்? 4 × 3/4 அடித்தா 1 நாள் 4. ஓகேவா? அப்போ 3 நாளில் செய்வாங்க. 3/4 வேலையை ரெண்டு பக்கம் சேர்ந்து 3 நாளில் செய்வாங்க. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி வந்து 15 நாளில் செய்தாங்க. அவங்க ரெண்டுத்துக்கும் 1500 அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்போ ஏ மட்டும் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்கு. ஓகேவா? அப்போ ஏ வந்து எத்தனை நாள் செய்தாங்க? 10 நாள். பி வந்து 15 நாள். ரைட்டா? இப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எவ்வளோ எடுக்கலாம்? 30. ரைட்டா? அப்போ 3 × 10 30, 2 × 15 30. ரைட். ஓகேவா? சரி, இதோட எஃபிஷியன்சி கிடச்சிட்டு ஏக்கு பிக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஏவோட இந்த 1500 ஏவோட அமௌண்ட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட்டு. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தம் அவ்வளவு 3 + 2 5. மேலே என்ன போடணும்னா கீழே வந்து முழு அமௌண்ட் போடணும். 3 + 5. மேலே யார் கேட்டிருக்கா? ஏவோடது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஏவோடதுன்றது 3. ரைட்டா? இன்ட்டு அவங்க அமௌண்ட் எவ்வளவு? 1500. 1500. ஓகேவா? அடித்தாண்டாக்கும் 1 5 5 3 5 15 0 0. அப்போது 3 × 3 300 900. ஏவோட அமௌண்ட்டு 900. அப்போ பியோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 1500 900 போச்சுன்னா 600. அப்போ ஆப்ஷன் சி. ரைட். ஓகேவா? ரைட்டு. இப்போ பியோட அமௌண்ட்டு தனியாக கண்டுபிடிக்க எப்படி செய்யலாம்? இந்த மொத்த குலத்தை எவ்வளவு? இந்த ஏ ப்ளஸ் பி மேலே பியோட குலது இல்லையா? பி போட்டுக்கோங்க. இன்ட்டு மொத்த அமௌண்ட்டு 1500. ரைட்டா? ஏ ப்ளஸ் பி எவ்வளவு? 5. பி எவ்வளவு? 2 இன்ட்டு 1500. அடித்த எவ்வளோவும்? 300. அப்போ 2 × 300 எவ்வளவு? 600. ஓகேவா? அப்போ பி 600, ஏ வந்து 900. அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து 10 நாள் செஞ்சுருக்காரு. பி வந்து 15 நாள். ரெண்டுத்துக்குமா சேர்த்து 2 லட்சம் இருக்குது. அப்போ ஏவோட அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம்? எல்சிஎம் 10 15 எல்சிஎம் வந்து 30. 3 × 10 30, 2 × 15 30. ரைட். ஓகே. இப்போது என்ன கேட்டிருக்கு? ஏவோட அமௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏவோட அமௌண்ட் மட்டும் கேட்டுச்சுன்னா மொத்த குள்ளது போட்டுக்கணும். ஏ ப்ளஸ் பி யாரோட குள்ளது கேட்டிருக்கு? ஏ மட்டும் தான். அதை மேலே போடணும். இன்ட்டு என்ன அமௌண்ட்டு? மொத்த அமௌண்ட்டு 2 லட்சம். 1 2 3 4 5. ரைட். ஏ வந்து ஏவோட எஃபிஷியன்சி வந்து 3. ஏ ப்ளஸ் பின்னா 3 + 2 5 இன்ட்டு 2 லட்சம். ரைட்டு. 1 5 5 4 5 20 0 0 0. ரைட்டா? 20 3 4. இப்போ 3 × 12 எவ்வளவு? 1,20,000. ரைட். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அது 15 men 40 நாளில் ஒரு வேலையை முடிப்பார். ஓகேவா? ரைட்டு. எனில் அவர்களுடன் மேலும் 15 பேர் சேர்ந்தாச்சுன்னா அந்த வேலையை முடியறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டுறாங்க. ரைட்டா? ரைட். எஃபிஷியன்சி சரி men 1 × day 1 = m2 × day 2. ரைட்டா? எஃபிஷியன்சி கொடுத்தா எஃபிஷியன்சி போட்டுக்கலாம். ரைட். இங்கே என்ன கொடுத்துருக்கு? 15 men எத்தனை நாள் முடிப்பாங்க? 40 நாள். ஓகேவா? 15 men 40 நாள் முடிப்பாங்க. ஓகே. அது ஈக்குவல் 15 பேர் அதிகமாக வந்துட்டான். இப்போ 15 பேர் அதிகமாகிட்டான்னு அர்த்தம் ஏற்கனவே 15 பேர் இருக்காங்க. 15 + 15 30. 30 பேருக்கு வந்தாச்சுன்னா
அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு, ஓகேவா? இதான் கேட்டிருக்கு. ஓ 15 ஈ 15 30, ஒரு 2 20 2 40. அப்போது இன்னொரு 15 பேர் சேர்ந்தாச்சுன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 20 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஏபி 12 நாளில் செய்வாங்க. பிசி அதாவது ஏ ப்ளஸ் பி 12 நாள், பி ப்ளஸ் சி 15, ஏ ப்ளஸ் சி 20 நாள். ரைட்டா? அப்போது தனித்தனியே ஒவ்வொருவரும் தனித்தனியே இந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட், சரி. இப்போ ஃபஸ்ட்டு இதை எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுக்கலாம். 12 15 20க்கு எல்சிஎம் வந்து 60. ரைட், ஓகேவா? சரி. இப்போ 12 × 5 60. ரைட். 15 × 4 60. ஓகே. 20 × 3 60. ஓகேவா? அப்போது இதோட எஃபிஷியன்சி கிடச்சிச்சு. ரைட், ஓகேவா? ரைட். அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? 4 9 12. ரைட்டா? ரைட். இங்கே 2A 2B 2C இருக்குது. ஸோ 2A ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் 12. ஓகேவா? ரைட். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த 12 டிவைடட் பை 2 இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே வரும்போது டிவைடில் வந்துடும். எவ்வளவு? 6. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 6. இப்போ நமக்கு என்ன வேணும்? தனித்தனியாக கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதில் இந்த ஏ ப்ளஸ் பியை கழிச்சா என்ன வரும்? நமக்கு சி கிடச்சிடும் இல்லையா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் ஏ ப்ளஸ் பியை கழிச்சா நமக்கு சி கிடச்சிடும். ரைட்டு. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து நமக்கு எவ்வளவு? 6 மைனஸ் ஏ ப்ளஸ் பி வந்து எவ்வளவு? 5. அப்போ என்ன? சி வந்து 1. ரைட்டா? அப்போ சி வந்து நமக்கு 1. ரைட்டா? அப்போ சி எத்தனை நாளில் செஞ்சுருப்பார்? மொத்த ஒர்க் வந்து 60. சி வந்து எவ்வளவு? ஒரு நாள். சியோட யூனிட் வந்து 1. அப்போ டிவைடட் பை 1. இப்போ எவ்வளவு? சி வந்து 60 நாளில் செஞ்சுருப்பார். ரைட், ஓகே. அடுத்து பி கண்டுபிடிக்கலாம். பி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் இந்த பி ப்ளஸ் சியை கழிச்சா என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் பி ப்ளஸ் சியை கழிச்சாச்சுன்னா நமக்கு ஏ கிடச்சிடும் இல்லையா? ஓகே. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து நமக்கு வந்து எவ்வளவு? 6 மைனஸ் பி ப்ளஸ் சி வந்து 4. ஓகேவா? அப்போது 6 மைனஸ் 4 2. அப்போ ஏ ஈக்குவல் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2. ஏவோட யூனிட் வந்து 2. ஸோ அப்போது ஏ எத்தனை நாள் செய்வாப்பில்? மொத்த ஒர்க்கு 60. ஏவோட வந்து எவ்வளவு? 2 டிவைட் பை 2 அடித்தா 30. ஓகேவா? அப்போ ஏ வந்து 30 நாளில் செய்வார். ரைட், ஓகேவா? அடுத்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் ஏ ப்ளஸ் சியை கழிக்கும். 3வது உள்ளதை ஏ ப்ளஸ் சியை கழிச்சா என்ன ஆகும்? நமக்கு பி கிடச்சிடும் இல்லையா? சரி. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 6 மைனஸ் ஏ ப்ளஸ் சி வந்து 3. என்ன ஆகும்? 3. அப்போ பியோட யூனிட் வந்து 3. மொத்த ஒர்க்கு வந்து எவ்வளவு? 60 டிவைடட் பை பியோட உள்ளது வந்து 3. அடித்தா எவ்வளோ? 20. ஓகேவா? அப்போ வந்து ஏ வந்து நமக்கு 30 நாளில் செய்வார். ஏ வந்து எத்தனை? 30. பி வந்து 20. சி வந்து 60 நாளில் செய்வாப்பில். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் நடத்திருக்குது. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் லாஸ்ட் 5 இயர்ஸில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருந்து முக்கியமான கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறது தான் எடுத்து நடத்தியிருக்கேன். நீங்கள் இதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கடி அடுத்தடுத்த கொஷின் நம்ம போடலாம். அடுத்த பார்ட்டு அப்படி எல்லாமே போடுவோம். ஓகேவா?